கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய திருமண விழாவில் அவர் பங்கேற்க போகும்போது தேவையில்லாம நம்ம பாமக ஆட்கள் வம்புக்கு இழுத்து அந்த கொடிகிடி எல்லாம் வெட்டி அவரை இந்த அனுதாபம் வச்சு அடுத்த வர தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் அந்த இரங்கல் அணிக்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நல்நாளில் அடுத்த தேர்தல் களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் களத்தை பத்தி பேசுற இடம் அதுவா? போனா பிரச்சனை உருவாகும் என்று வடிவேல் தவிர்த்திருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கலாம். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. விஜயகாந்த் அப்படின்ற தலைப்பு எடுத்தாலுமே இப்போ பெரும்பாலுமா பேசப்பட்டிருக்க மக்களோட கண்ணீரை தான் நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களோட கண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலுமே, முன்னாடி இத்தனை வருஷம் மக்கள் எங்க போயிருந்தீங்க? நீங்க இப்போ இவ்வளவு கூட்டம் கும்பிடுறீங்களே, அவர் உயிரோடு இருக்கும் போது நீங்க ஏன் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. என்ன காரணத்தினால விஜயகாந்த் அவர்கள் பின்வாங்கியிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவுல மிக சாதாரண குடும்பத்திலிருந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்தார். அவர் வருகிற பொழுது மிகப்பெரிய போராட்டம். தமிழ் திரையுலகத்துல அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழகு கலர் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவர் ஒரு கருப்பா இருந்து வந்தவர். ஏற்கனவே அந்த கருப்புல ரஜினிகாந்த்னு ஒருத்தர் ஃபீல்டில் இருக்கிற அந்த சூழல்ல தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவருக்கு அந்த விஜயராஜ் அப்படிங்கிற பேரை எம்ஏ காஜா விஜயகாந்த் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு போட்டியாக கொண்டு வர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. கஷ்டப்பட்டு திரையுலகத்துல வந்துடுறாரு. அவருடைய அணுகுமுறைகள் என்பது, அந்த காலகட்ட அணுகுமுறை என்பது திரைப்படத்துறையிலும் சரி பொதுமக்கள் வெளியிலையும் சரி ஒரு பெரிய அளவுல ஆதரவு தான் இருந்தது. கிட்டத்தட்ட மிக பிரபலமான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு மட்டுமே படம் பண்ணணும்னு இல்லாம சாதாரண நிலையில இருந்து வர்றவங்க, பயிற்சி பெற்று வருகிற டிஎப்டி முடிச்சுட்டு வர்றவங்க, அனுபவம் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு 50-54 பேருக்கு பெரிய இயக்குநர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அணுகுமுறை என்பது பொது வெளிகளில் அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அரசியல் களத்துக்கு வரணும்னு அவர் விரும்பல. 99-2000 வரைக்குமே அவருக்கு அந்த மனநிலை இல்லை. ராவுத்தர் சொல்றார், திமுக அதிமுக மேல மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. மாறி மாறி இவங்களே ஆட்சிக்கு வர்றாங்க. நாம ஒரு முயற்சி பண்ணோம்னு சொன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர்கிட்ட உருவேத்துறாரு. அப்ப சரி பார்ப்போம் அப்படின்னு இருக்கிற போது அந்த காலகட்டத்துல தான் கள்ளக்குறிச்சியில ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய திருமண விழாவில் அவர் பங்கேற்க போற போது தேவையில்லாம நம்ம பாமக ஆட்கள் வம்புக்கு இழுத்து அந்த கொடிகிடி எல்லாம் வெட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ண உடனே அங்க போயிடுறான். நான் பாட்டுக்கு நடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், என்ன ஏன் இந்த மாதிரி வம்புக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க பேசியிருக்கிறார். அப்ப அவர் மனசுக்குள்ள வந்துருச்சு, தேவையில்லாம நம்ம விஷயன்றான், பாத்துருவோம் என்ன அப்படிங்கிற மாதிரி. உடனே மன்றங்களை கட்சி மாதிரியே கட்டமைப்பை கொண்டு வர்றாரு. கிராம கிளை தொடங்கி கிராம கிளை, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு கொடியும் அறிமுகப்படுத்துறேன். அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த பூர்வாங்க பணிகளை அங்கே தொடங்கணும்னு ரைட்டு, இனி நம்ம சரியா வந்துருச்சு, ஒரு 18-20 லட்சம் பேர் மன்றங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு உடனே அவருக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. 2001-2002 காலகட்டங்கள்லாம் மாவட்ட அளவில் மன்றங்களை போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கிராம பகுதிகளில் போய் மக்களை அணுகிறது, அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளையுமே வறுமை ஒழிப்பு தினம், வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க முடிஞ்ச அளவுல உதவி செய்கிறாரு. இவர் தன்னுடைய சொந்த பணத்தையே இங்க பல பேருக்கு உதவிகள் செய்யறது. அதனால இப்ப இது மக்கள் மத்தியில ஈர்ப்பு வந்துருச்சு. இவருடைய அந்த நடிப்பினுடைய தன்மை என்பதும், முதல்ல வெறும் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருந்தாரு, அப்புறம் இந்த சின்ன கோட்டர் மாதிரி படங்கள்ல வந்த உடனே பெண்கள் இளைஞர்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. தொடர்ந்து அரசியலுக்கு 2005 நினைக்கிறேன், 2005 அரசியல் கட்சி அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனே 2006 கிட்டத்தட்ட 232 தொகுதிகளில் போட்டி விட்டு 8% வாக்குகள் வாங்குறாரு. இவர் மட்டுமே விருதாசலம் தொகுதியில எந்த கூட்டணியுமே இல்லாம தனித்து போட்டிட்டு. அப்ப கூட மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தென் மாவட்ட மக்களை நம்பினாரு. அவர் போட்டியிட்டது 77 அருப்புக்கோட்டை, 80 மதுரை, 84 அதே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஆண்டிப்பட்டியில தான் திரு எம்ஜிஆர் அவர்கள், நீ மதுரை மண்ணுல பிறந்துட்டு வட மாநிலத்துக்கு போற அப்படின்னு அங்க சொல்றாங்க, இதே இதுல நிக்கலாம் அப்படின்னு. இல்ல வன்னியர்கள் கோட்டை அப்படிங்கிறாங்க, அந்த கோட்டையில போய் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விருதாசலத்தை தேர்ந்தெடுத்து, அங்க எல்லாமே வன்னியர்கள் பெல்ட்லாம் தேர்ந்தெடுத்து அதுல ஜெயிச்சிட்டாரு. ஓட்டும் ஒரு 7-8% வரைக்கும் வந்துருச்சு. தொடர்ந்து மக்களோடு கூட்டணி,
கடவுளோடு கூட்டணி அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பயணிச்சுட்டு போறாரு. ம். 2-3 தேர்தலை சந்திச்சுட்டாரு. பணம் செலவாகி போச்சு. ஒரு அரசியல் கட்சியினுடைய வலிமையும் தேர்தல் வெற்றி தோல்வியும் பணம் தான் இப்ப தீர்மானிக்குது. நிச்சயமா. அப்ப இனி ஒரு தேர்தலை நாம எதிர்கொள்ற போது பணம் பிரதானம், பணம் இல்லை. அப்ப 96-2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று ஒரு கூட்டணி வலிமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதிமுகவினரும் விஜயகாந்த் அப்ரோச் பண்றாங்க. அவரு ரொம்ப யோசிக்கிறார். நம்ம போய் மறுபடியும் திமுக அதிமுக வேண்டாம், ஒரு மாற்று சக்தி, ஒரு 3வது பெரும் சக்தி, நாங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா நம்ம இமேஜ் சரிஞ்சிரும், அப்ப என்ன பண்றது வந்த பயனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதுங்கிற அவர் மாதிரி ரொம்ப சொல்றாரு. பயந்துறாரு. அப்ப அவரை சார்ந்தவர்கள் இப்போ தனித்தனியா ஒவ்வொரு வேட்பாளருமே செலவு பண்ணணும். இதை தாண்டி தலைமையும் செலவு பண்ணணும். பிரச்சாரத்துக்கு போறதும் செலவு. அப்ப கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வேணும். அப்ப ஒவ்வொரு பிரதான அரசியல் கட்சி, திமுகவானாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திமுகவானாலும் சரி, தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு தேர்தலுக்கு சீட்டும் நோட்டும் கொடுப்பாங்கிறது தான் எழுதப்படாத விதி, சட்டம். அதையுமே துரைமுருகன் வெளிப்படையா உடைச்சிட்டார். சிபிஎம்முக்கு 15 கோடி கொடுத்தோம், சிபிஐக்கு 10 கோடி கொடுத்தோம்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒப்பந்தம் முடிச்சுட்டு போற போது டிக்கில கொண்டு போய் பணத்தை வச்சிருவாங்க. இது ஒரு பேட்டர்னாவே ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. சாதாரண சின்ன கட்சியில இருந்து அமைப்புகள்ல இருந்து அவங்களுக்கு தகுதிக்கு தக்கவாறு, வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க தக்கவாறு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு இவ்வளவுங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலங்காலமா கொடுத்துட்டு இருந்தது. அது பொது வெளிகள்ல தெரியாம இருந்தது. திரு துரைமுருகன் புண்ணியத்துல அது வெளியில தெரிஞ்சிருச்சு. யாரா இருந்தாலும் கூட்டணி கட்சி பிரதான கட்சிகள்கிட்ட பணம் வாங்கி தான் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அப்ப இவங்க ஒரு 40-41 தொகுதி, அந்த 41 தொகுதிகளுக்கான செலவுக்கும் பணம் வருது அப்படிங்கிற போது, ரைட், நம்ம இப்ப நடிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டோம், திருப்பி இது இது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. அவர் எடுத்த முடிவு என்பது அரசியல் ரீதியா சரியான முடிவு தான். அப்போ இந்த முடிவுக்கு அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. 41 தொகுதிகளில் 29 தொகுதியில ஜெயிச்சு பிரதான எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி 3வது இடத்துக்கு போயிட்டு அவர் வந்தாரு அப்படிங்கிறது. திரு ரஜினிகாந்தனுடைய, திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த பின்னடைவுக்கும் தோல்விக்கும் அவர் ஒரு இயல்பான மனிதனாக, யதார்த்த மனிதனாகவே வாழ்ந்துட்டார். ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணமும் இல்லை. ஒரு பெரிய தலைவரா வளர்ந்துட்டோம், எதிர்கட்சி தலைவருக்கு வரைக்கும் வளர்ந்துட்டோம். அதனால பொது இடங்கள்ல, பொது வெளிகள்ல நாம எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அவரு மறந்துட்டார். அந்த கோபமும் ஆத்திரமும் அந்த இயல்பான தன்மை. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க ஒரு கருத்து சொன்னா உடனே நான் எதிராக அவங்களுக்கு முரடா பேசக்கூடிய. ஆனால் தான் யார் அப்படிங்கிறத அவர் உணரல. டெல்லி தலைநகர்ல போய் தூக்கி அடிச்சிருவான்டா நீ எந்திரிக்கிறாரு. ஆமா ஆமா. சட்டமன்றத்துல நீங்க அரசியல் கட்சி தலைவர்களை நீங்க ப்ரொவோக் பண்ணுவாங்க, உங்களை தூண்டி விடுவாங்க, சீண்டுவாங்க. சீண்டுனா நீங்க சீரக்கூடாது, அமைதியா கடந்து போயிடணும். அதுதான் வெற்றியா இருக்கும். அதுதான் வெற்றிக்கு அடிப்படை. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப எதிர்கட்சி தரப்புல சுப்பு எம்எல்ஏ இருந்துட்டு விவரம் தெரியாதவங்ககிட்ட எல்லாம் அந்த ஆட்சி சிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. உடனே திரு எம்ஜிஆர் யாருக்கிட்ட விவரம் தெரியல, வாடா பாப்பான்னு சொல்லல. ஆமாம், நாங்கள் விவரம் தெரியாதவர்களா, போக போக விவரம் தெரிஞ்சுக்கிடுவோம். விவரம் தெரியாதனாலதான் நள்ளிரவு தாண்டி 1 மணிக்கு சுப்பு தொகுதியில போய் அவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றிக்காக பாடுபட்டேன். விவரம் தெரியாதனாலதான் அவர் ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு வந்தாரு, மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவருக்காக சொல்லி பேசி பண்ணினேன், இனிமேல் கொஞ்சம் நான் விவரமா நடந்துக்கிறேன். ஆனா அவரு பதிலா பண்ணிட்டார். அப்ப சுப்புவே எந்திரிச்சு இல்ல நான் அந்த இடத்த சொல்ல அப்படி இப்படின்னு நழுவுற மாதிரி இருந்தது. திரு கருணாநிதி பேசுறப்ப சொன்னாரு, அனுபவமே இல்லாத ஒரு கையில இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னாரு, அனுபவங்களை நாங்க அடுத்தடுத்து பெற்றுக்கோம், உடனே அனுபவம் கிடைச்சிடாது, ஆனால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அனுபவம் இருக்கு, மக்களுடைய பசி ஆற்றுவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, அதை வச்சு நாங்க ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னாரு. அதே திரு கருணாநிதி அவர்கள் அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த அரை மணி நேரத்துல பேசி முடிக்கிற போது, இந்த பதவி பட்டம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு புதியதல்ல, நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னாரு. திரு எம்ஜிஆர் உடனே எந்திரிச்சார், ஆமா நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு கணக்கு பக்கம் தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னாரு. இந்த சாமர்த்தியமான அணுகுமுறை இருக்குல்ல, இதுதான் ஒரு தலைவனை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். இந்த ஆத்திரமும் ஆவேசமும் தான் திரு விஜயகாந்தனுடைய இது வந்தது. இந்த நிலைப்பாட்டை
ஒரு சில மக்கள் விரும்புறாங்க. ஆமா. அவன் யதார்த்தமா இருக்கான், இயல்பா இருக்கான், நடிக்க நம்ம தெரியல. மனசுல இருக்கிறத வெளிப்படையா அவன் சொல்றாரு. மிகப்பெரிய நடிகனா இருந்தாலும் அவன் அரசியல்லையும் இதுலயும் பொது வெளிகள்ல நடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த ஈடுபாடு என்று இருந்ததுல ஒரு மனிதன் ஆஹ் மிக பிரபலமாக இருக்கிற போது அவனுடைய இறப்புக்கு கூட்டங்கள் வர்றதுங்கிறது வேற. ஒரு 10 வருஷம் சினிமா விட்டாரு, ஒரு 7-8 வருஷம் அரசியல்லையும் விட்டுட்டாரு. அதற்கு பிறகு இந்த மரணத்துக்கு வர்ற போது அனுதாபம் என்பது தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக இருக்கிறது. அந்த அனுதாபம் தான் அவருக்கு இந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இந்த அனுதாபம் வச்சு அடுத்த வர தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் அந்த இரங்கல் அணிக்கே என்ன சொல்றாங்கன்னா, இந்த நல்நாளில் அடுத்த தேர்தல் களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் களத்தை பத்தி பேசுற இடம் அதுவா? அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு மக்கள் கிட்ட. உங்களோட பார்வை என்ன? நிச்சயமாக திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த நாள்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசியிருக்க தேவையில்லை. அரசியல் என்பது குறைந்தபட்சம் தன்னுடைய கணவன் இறந்திருக்கிறாரு. அது இறந்து ஒரு 16ஆம் நாள் காரியம், இந்த 30ஆம் நாள் காரியம், அதற்கு பிறகு அவங்க வெளியில வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு இருக்கும். இது விமர்சனமா ஆயிப்போச்சு. இந்த விமர்சனத்தை நிச்சயமா அவர் தவிர்த்திருக்கலாம். இதை தாண்டி தேர்தல் காலம் 2024 ஏற்கனவே யாரோடு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரியான பேசிட்டு இருந்தாங்க. அதனால இதை அவசரப்பட்டு இந்த விஷயத்த அவங்க முன்னெடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா பொதுச் செயலாளர் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவர் ஒரு காலத்துக்குள்ள அவர் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான ஒரு முழுமையான அங்கீகாரம் கட்சியில எல்லா மட்டத்திலையும் கொடுக்கறதுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் ஒரு முழுமையான அங்கீகாரத்தை பெற்று கேப்டனுக்கு ஒரு ஒரு அறக்கட்டளையோ இதுவோ தொடங்கி அவருக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னிலைப்படுத்திக்கிட்டு அது ஒரு மாத காலம், ஒரு 30 நாள் இடைவெளி விட்டுட்டு அவங்க பிப்ரவரியில இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இன்னொன்று, தேமுதிக 10% வரைக்கும் போச்சு. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1-1.5% வரைக்கும் வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. அப்படியே டிராஸ்டிக்கா இறங்கிருச்சு. மிக இறங்கிருச்சு. இப்ப பரவலாக 234 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே ஒரு ஊருக்கு 500, 1000, 5000 இருக்கு. அந்த வாக்குகள் நான் சொன்ன இந்த அனுதாபம் இருக்குல்ல, விஜயகாந்தனுடைய அந்த அனுதாபம், அந்த கொடியை பார்க்கிற போது, அவர் படத்தை பார்க்கிற போது சமுதாயம் சார்ந்து அவர் சார்ந்த அந்த சமுதாயம், நாயுடு ரெட்டியார் சமுதாயம் இருக்குல்ல, அவங்க வந்து முழுக்க முழுக்க முன்ன வந்து வைகோ பின்னாடி போனாங்க. வைகோ சக்சஸ் ஆகலனுடன் திரு விஜயகாந்த் பின்னாடி. இங்க வந்த கூட்டங்கள்ல பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த அமைப்புகள், அவருடைய சமுதாய அமைப்புகள்லாம் நிறைய வந்திருந்தாங்க. அதை தாண்டி பொதுமக்களும் வந்திருந்தாங்க. இல்லை, இப்போ இந்த சமுதாய அமைப்புகள் அவங்க வந்து ஒரு கணிசமான அளவுக்கு அந்தந்த பகுதிகள் இருக்கிறாங்க. வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் கூட அந்த கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி அந்த ஏரியாலெலாம் இருக்காங்க. ஒரு கணிசமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆதரவு என்பது நிச்சயம் இருக்கும். இதை தாண்டி பொதுமக்கள், வாக்காளர்கள் என்று வருகிறவருடைய ஆதரவு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எல்லா கட்சியும் மாதிரி இப்ப இருக்கிற பாமக, தேமுதிக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 2%, 1% வளர்ந்து அடுத்து விடுகிற 2026 கூட ஓரளவுக்கு கணிசமாக பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை. இவரோட இறப்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஏன் வரல, இந்த நடிகர் ஏன் வரல, வடிவேல் மாதிரி ஏன் இவர் கூட இருந்தாரு ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வருது. இந்த இடத்துல இதை பத்தி பேசுறது அவசியமா? நடிகர்கள் வந்தா என்ன, வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. வடிவேல் வராதது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்து இவர் பிரச்சாரத்துக்கு போற போது வடிவேல் மிக தரக்குறைவா திரு விஜயகாந்த் அவர்களை பேசிடுறாரு. அது வந்து ஒரு ஆழமா விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் மத்தியில பதிஞ்சிருச்சு. இன்னொன்னு, அவர் வீட்டுக்கு முன்னாடியே போவேன், அங்க போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டல்கள்லாம் கூட நிறைய திரு வடிவேல் அவர்கள் பண்ணிட்டாரு. இப்ப இந்த சூழல்ல அங்க போனா ஒரு ரசாபாசமான நிலை உருவாகிடும். கோபத்தை உண்டாயிரும். அவரை பெரிய தாக்குதல் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உச்சபட்ச கோபத்துல இருப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக இருக்கலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவரவர்கள் விருப்பம் தான். அந்த அடிப்படையில தான் நாம பார்த்துட்டு கடந்து போயிடணுமே தவிர அமயம் போல இமயம் வரல அப்படிங்கிற விமர்சனம் என்பது நிச்சயமா தவிர்க்கப்பட வேண்டும். ஆமா, அதை வந்து பெரிய அளவுல கொண்டு போய் என்னன்னா, இப்ப நம்முடைய இந்த காலம் இருக்குல்ல, இது வந்து இணையதள காலமா இருக்கு. ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்போனு, அதை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பதிவுகளா போட்டுறாங்க. அது ஃபுல்லா பயங்கரமா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் பாக்குறேன்.
ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அவ்வளவு நெருங்கிய இருந்தாலுமே விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த இடத்துல செருப்பு வீசப்பட்டிருக்கு விஜய் மேல. அதுவே பெரிய அளவு பேசப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி விஜய்க்கே இந்த நிலைமை வந்திருக்கு, நமக்கும் அந்த நிலைமை வந்துருமோ அப்படின்ற காரணத்தினாலதான் பின்வாங்கியிருக்கார் வடிவேலுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழால வடிவேலு அவர்கள் உள்ள போயிருக்காங்க. சோ இதுக்கு வராத காரணம் இங்க சில பேர் சொல்றாங்க இவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனையில இருந்தாங்க. சரி, ஓகே, மருத்துவமனையில இருந்தாலுமே நீ போய் ஒரு அனுதாபம் தெரிவிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் தெரிவிக்கிறது சரியா இல்ல இப்படியே விட்டுறது நல்லது? இல்ல, அங்க போனா பிரச்சனை உருவாகும் என்று வடிவேல் தவிர்த்திருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் இருந்தவர், எங்க மதுரை மண்ணை சேர்ந்தவர், எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய மறைவு என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை, இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு பதிவு. நீங்க நிறைய எஸ் வி சேகர் போட்டிருந்தாரு, அவங்க சார்ந்த 2 3 நடிகர் நடிகைகள்லாம் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு 5 நிமிட பதிவுகளை போட்டிருந்தாருன்னா அவர் மேல, வடிவேலு மேல ஒரு பெரிய மரியாதை உருவாகி இருக்கும். அதையும் தவிர்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வார காலத்திலேயே இந்த விழாவில் போய் பங்கேற்கிற போது வடிவேல் மீதான அந்த ஒரு அதிருப்தி, கோபம் என்பது விஜயகாந்த் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கும். அந்த ஒரு தன்மை வேணும், மறைந்த ஒருவருக்கு ஏதாவது நம்ம பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்வை இருக்கும்னு நான் கருதுறேன். இறுதியாக விஜயகாந்த் அவர்களுடன் வீழ்ந்ததுக்கு காரணம் இவங்கதான் அப்படின்னு யாரை நீங்க பதிவு சொல்ல விரும்புறீங்க? இல்ல, நம்ம தனிப்பட்ட முறையில யாரையும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. சட்டப்பேரவையில அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுல ரொம்ப ஆவேசத்தின் உச்சிக்கு போய் நாக்கெல்லாம் துருத்தி ஒரு பொது வெளியில சட்டமன்றத்துல 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவரு மிக கோபமாக பேசின உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவ்வளவுதான், இன்னைக்கு கூட தேமுதிக ஒளிஞ்சிச்சு, சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளையும் பண்ணி அந்த பதிவுக்கு அப்புறமா தான் தேமுதிகவின் சரி வந்துருச்சுல்ல. நீங்க திரு விஜயகாந்தோடு மிக நெருக்கமாக அவருடைய பள்ளி பருவத்திலிருந்து பழகிய ஆட்கள் கூட வெளியில வந்துட்டாங்க. சுந்தரராஜன்லாம், மதுரை சுந்தரராஜன்லாம் அவரோடு பள்ளி பருவத்திலிருந்து இருந்த ஆட்கள். அதே மாதிரி அருண் பாண்டியன் ஆகட்டும், ராயப்பன் ஆகட்டும், மாஃபா பாண்டியராஜன் ஆகட்டும், அந்த சேலம் செல்வகுமாரா, அவங்க எல்லாமே ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா அவரோட நெருங்கி பயணித்தவர்கள். அதுல நொறுங்கிட்டார், உடைஞ்சிட்டார். அதுதான் ஒரு பின்னடைவு, சறுக்கல் என்பது முழுக்க முழுக்க திரு விஜயகாந்த் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய ஆத்திரம், கோபம், ஆவேசம், இது அவருடைய அந்த வளர்ச்சியை ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.